பகுதி 2 பார்க்க போகிறோம். அதில் எதை பற்றியெல்லாம் பார்க்க போகிறோன்னா, ஃபஸ்ட்டு சமச்சீர் அமைப்பு முறைகள், அப்புறம் கருமூலப்படை கட்டமைப்பு, 3வது உடற்குழி, 4வது கண்டமாக்கம், 5வது முதுகுநான் அல்லது முதுகுத்தண்டு. இதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக வித் டயராமோட டிஸ்கஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, சமச்சீர் அமைப்பு முறைகள். ஃபஸ்ட்டு சமச்சீர் அமைப்புனா என்ன? சமச்சீர்னு உனக்கு தெரியும், ஈவனாக இருக்கிறது பேர் தான் சமச்சீர். ஒரு அச்சின் எதிரெதிர் முனைப்பகுதியில் ஒரே மாதிரியான உடல் பகுதிகளை பெற்றுள்ள தன்மையே சமச்சீர் அமைப்பு முறை எனப்படும். இப்போ அப்படியே அந்த டயக்ராமை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். பாருங்கள், இது உடலுடைய மைய அச்சில் நமக்கு ரெண்டாக பிரிக்குது. அப்போ இந்த பகுதியும் இந்த பகுதியும் உங்களுக்கு என்ன இருக்குங்க, ஒரே மாதிரி இருக்கும், ஈவனாக இருக்கும். அதுக்கு பேர் தான் சமச்சீர் அமைப்பு முறையின் பேர். புரியுதுங்களா? இந்த சமச்சீர் அமைப்பு முறையை அவன் என்ன பிரிக்கிறான், 2 வகையாக பிரிக்கிறான். ஒன்று சமச்சீர் அற்றவை, இன்னொன்று சமச்சீர் உடையவை. ஃபஸ்ட்டு நம்ம சமச்சீர் அற்றவைனா என்னன்னு பார்க்க போகிறோம். சமச்சீர் அற்றவைனா என்ன? அதாவது உடல் மையத்தின் வழியாக செல்லும் எந்த பிளவும் இவ்வுயிரியின் உடலை 2 சம பகுதிகளாக பிரிக்காது. இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் ரொம்ப முக்கியம். எதுங்க? கடற்பஞ்சுகள். ஓகேவா? அப்போ 2 பகுதியும் கண்டிப்பாக ஈவனாக இருக்காது. அது சமச்சீர் அற்றவை. அடுத்தது சமச்சீர் அமைப்பு முறை. இந்த சமச்சீர் அமைப்பையே 2ஆக சொல்கிறான். ஒன்று ஆரச் சமச்சீர், இன்னொன்று இருபக்க சமச்சீர். இப்போ ஆரச் சமச்சீர்னா என்ன, இருபக்க சமச்சீர்னு என்னென்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஆரச் சமச்சீர். ஆரச் சமச்சீர்னா என்னங்க? உடல் மையத்தின் வழியாக செல்லும் எந்த பிளவும் உயிரினத்தை ஒரே மாதிரியான 2 பகுதிகளாக அல்லது 2 சம பகுதிகளாக பிரிக்குமாயின் அது ஆரச் சமச்சீர் எனப்படும். அப்படியே அந்த இதை பாருங்கள், உங்களுக்கு புரியும். இதுதான் ஒரு அனிமல்ஸ், இது அதோட மைய அச்சு. இதை பேஸ் பண்ணி அனிமல் கட் பண்ணுறோம். அப்போ இந்த பகுதியும் ஈவனாக இருக்கும், இந்த பகுதி ஈவனாக இருக்கும். இல்லை இந்த அனிமல் இப்படி கட் பண்ணுறோம், இல்லை இந்த பகுதியும் ஈவனாக இருக்கும். சரியா? அப்போ இல்லை இந்த இப்படி கட் பண்ணுறோம். எப்படி கட் பண்ணாலும் சரி, எதை பேஸ் பண்ணி, மைய அச்சை பேஸ் பண்ணி கட் பண்ணுறப்ப எல்லா பகுதியும் உனக்கு என்னவாக இருக்குங்க, ஈவனாக இருக்கும். அது மாதிரி ஈவனாக இருந்தால் ஆரச் சமச்சீர் அமைப்புன்னு பேர். இப்போ டயக்ராம் டிஸ்பிளே ஆகிறது உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அடுத்தது இருபக்க சமச்சீர். உனக்கு இதிலே ஒரு கேன்சர் இருக்குது. இருபக்கம்னா என்ன? சரியா? அதாவது இதுதான் அந்த விலங்கு, இது அதோட மைய அச்சு, இதை கட் பண்ணுறேன். அப்போ இந்த வலது மற்றும் இடது மட்டும்தான் ஒரே மாதிரி இருக்கும். மீதி எப்படி கட் பண்ணாலும் என்னவாக இருக்காது, ஒரே மாதிரியாக இருக்காது. இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு பேர் தான் இருபக்க சமச்சீர். விலங்குகளின் உடல் மையத்தின் வழியாக செல்லும் ஒரு பிளவு ஒரே மாதிரியான பாருங்கள் வலது மற்றும் இடது பகுதியான உடலை பிரிக்குமாயின் அது இருபக்க சமச்சீர் எனப்படும். இப்போ டயக்ராம் பார்த்தா உங்களுக்கு தெரியும். பாருங்கள், மைய அச்சு கட் பண்ணுறோம். அப்போ இந்த ரைட் சைடு லெஃப்ட் சைடு மட்டும்தான் ஈவனாக இருக்குது. அதுதான் இருபக்க சமச்சீர். இப்போ இருபக்க சமச்சீருக்கு எக்ஸாம்பிள்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு ஆரச் சமச்சீருக்கு என்ன எக்ஸாம்பிள்ஸ்? குழியுடலிகள் மற்றும் டீனோஃபோரா. தொகுதி குழியுடலி மற்றும் என்னங்க, டீனோஃபோரா. அதே மாதிரி முத்தோலிகளை முதிர் உயிர் மட்டும்தான் ஆரச் சமச்சீர். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது என்சிஆர்டியில் கேட்ட கொஷின். அடுத்தது இருபக்க சமச்சீருக்கு உண்டான எக்ஸாம்பிள்ஸ். என்ன எக்ஸாம்பிள்ஸ் இருபக்க சமச்சீருக்கு? வலைதசை புழுக்கள், கணுக்காலிகள், முத்தோலிகள். முத்தோலி எது இருக்காது, முதிர் உயிர் இருக்காது. அப்போ முத்தோலிகளில் லார்வானது இருபக்க சமச்சீர், முதிர் உயிரானது ஆரச் சமச்சீர். இது ரொம்ப முக்கியம். அடுத்தது எப்படி பார்க்க போகிறோம்? கருமூலப்படை கட்டமைப்பு. ஃபஸ்ட்டு கருமூலம்னா என்ன சார்? உனக்கு தெரியும். கருன்னு என்னங்க? ஆணின செல்லும் பெண்ணின செல்லும் இணைந்து உண்டாக்கப்படுறது தான் கருன்னு உனக்கே தெரியும். ஆணின செல்லும் பெண்ணின செல்லும். இது ஆணின செல், சரிங்களா? அதே மாதிரி இது பெண்ணின செல். இது ரெண்டும் ஒன்றா சேர்ந்து உனக்கு என்னது, கருவானது உண்டாக்கணும். ஜைகோட்னு படிச்சிருப்பேன். இந்த ஒரு செல் இந்த ஜைகோட்டானது பல செல்லாக மாறும். அப்போ ஒரு செல்லு பல செல்லாக மாறுது. அதுக்கு தான் என்ன சார் நமக்கு இதுதான் இந்த சரி. இது மாதிரி பல செல்லாக மாறுக்கு பிளாஸ்டோமியர்னு படிச்சிருப்பேன்.
இது மாதிரி பல செல்ல உயிரியானது என்னவா சார்னா என்னவங்க அப்படியே பிரிவார், 2 அடுக்காக பிரிவார் அல்லது 3 அடுக்காக பிரிவார். அப்படியே இந்த டயக்ராம் பாருங்கள், ஈரடுக்கு அல்லது மூவடுக்கு. ஈரடுக்குன்னு என்னங்க, 2 அடுக்குகளை கொண்டிருக்கும், அதாவது புறப்படை மற்றும் அகப்படை. அதே மூவடுக்குன்னு என்னங்க, புறப்படை, அகப்படை மற்றும் நடுப்படை. அப்போ கருமூளைப்படைனா என்னன்னா, சரியா, அப்படியே பாருங்க, கரு வளர்ச்சியின் போது திசுக்கள் மற்றும் உறுப்புகள் 2 அல்லது 3 கருமூல அடுக்குகளிலிருந்து தோன்றுகின்றன. அதுதான் இந்த கருமூலப்படை கட்டமைப்பு 2ஆக பிரிக்கிறார். ஒன்று ஈரடுக்கு கருமூலப்படை கட்டமைப்பு, 2வது மூவடுக்கு கருமூலப்படை கட்டமைப்பு. இப்போ இதை பற்றி ஒன்றுனா தனித்தனியாக நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதை பற்றி பார்க்க போகிறோம், ஈரடுக்கு கருமூலப்படை. ஈரடுக்குன்னா என்ன, 2 அடுக்கு தான் இருக்கும், புறப்படை அகப்படை, அவ்வளோதான் சார். பாருங்கள், செல்கள் இரு கரு அடுக்கால் அமைக்கப்பட்டிருக்கும். வெளிப்புறம் எக்டோடம் அல்லது புறப்படை. அப்போ வெளியிருக்க லேயருக்கு புறப்படை மற்றும் உள்ள இருக்க லேயருக்கு எண்டோடம் அல்லது அகப்படை என்று அழைக்கப்படுகிறது. அப்போ 2 அடுக்குகளை கொண்டு காணப்பட்டால் அவை ஈரடுக்கு உயிரி. அடுத்தது இப்போ மூவடுக்கு உயிரி பற்றி பார்க்குறோம். மூவடுக்குல என்னங்க, 3 லேயர் இருக்கும், எக்டோடம், எண்டோடம், மீசோடம். சில விலங்குகளில் வளர்கரு, புறப்படை, அகப்படை மற்றும் நடுப்படை என்று 3 கருமூல அடுக்குகளை கொண்டிருக்கும். 2 இருந்தால் ஈரடுக்கு, 3 இருந்தால் அவை மூவடுக்கு. இதில் பாருங்கள், இந்த ஈரடுக்கு பற்றி சொன்னோம். இதில் சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் இருக்குது, அந்த வேரியேஷன்ஸ் மெயினாக பார்க்கணும். புறப்படை மற்றும் அகப்படைக்கு இடையில் மாறுபாடு அடையாத மீசோகிலியா. அப்போ புறப்படை இருக்கும், அகப்படை இருக்கும், 2க்கு நடுவில் என்னங்க, வேறுபாடு அடையாத மீசோகிலியா. அப்படியே பாருங்கள், இது ரொம்ப ரொம்ப முக்கியம், மீசோகிலியா அடுக்கு காணப்படுகிறது. எக்ஸாம்பிள்ஸ் என்னங்க, குழியுடலிகள். அடுத்தது மூவடுக்கு உயிரி. மூவடுக்கு என்னங்க, அதே தான். சில விலங்குகளில் அதன் வளர் கருவானது 3 கருமூல அடுக்குகளை கொண்டு காணப்படும். மீசோடம் அடுக்கு, எக்டோடம் மற்றும் எண்டோடம். எக்ஸாம்பிள்ஸ் தட்டைப்புழுக்கள் முதல் முதுகு நாணி வரை. அடுத்தது இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உடற்குழி. உடற்குழின்னு என்னங்க, சரியா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உடல் சுவருக்கும் உணவுக்குழல் சுவருக்கும் இடையில் உள்ள குழி உடற்குழி. அதனால் சார் உடற்குழி அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, இதுதான் நமக்கு தெரியும். இது நமக்கு டைஜஸ்டிவ் ட்ராக்னு வச்சுக்கலாம். இது நம்மளுடைய டைஜஸ்டிவ் ட்ராக்ஸு. சரியா, இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி ஸ்டொமக்கு, சிறுகுடல், பெருகுடல் இப்படி போயிட்டே இருக்கும். சரியா, இதுதான். இப்போ அடுத்து இது நான் இதுக்கப்புறம் உங்கள் டயக்ராம் டிஸ்பிளே ஆகும், நீங்கள் பார்த்துக்கலாம். அப்போ இது பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் என்ன சார்னா என்னங்க, இதுக்கு பேர் தான் உடல் சுவர். அதே மாதிரி இதுக்கு பேர் என்ன சார்னா உணவு குழல். இந்த 2க்கும் இடப்பற்றி இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு பேர் தான் என்ன சார்னா என்னங்க, உடற்குழி என்று பெயர். பாருங்க, உடல் சுவருக்கும் உணவு குழல் சுவருக்கும் இடையில் குழி அமைந்துள்ளது. சில விலங்குகளில் உடற்குழி இல்லாமல் இருக்கும். இப்போ அந்த டயக்ராம் பாருங்கள், உனக்கு ஈஸியாக உனக்கு இப்போ புரியும். இது நமக்கு உணவு குழல், இது உணவு குழல். அதே பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா உடல் சுவர். அப்போ ரைட், இது 2க்கும் இடைப்பட்ட வகையில் இருக்கிறதுனா சார்னா உடற்குழி. ஓகேவா, பாருங்கள், உடற்குழி அதுக்குண்டான டயக்ராம். இந்த உடற்குழியை பற்றினா பாருங்கள், உடற்குழி இருப்பது அல்லது இல்லாமல் இருப்பது விலங்குகளின் வகைப்பாடு செய்வதில் மிக முக்கியமான பண்பாக கருதப்படுகிறது. அப்போ விலங்குகள் நம்ம கிளாசிஃபிகேஷன் பண்ணுறப்ப உடற்குழி முக்கியமாக கருதப்படுகிறது. பாருங்கள், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உடற்குழியின் சோர் பகுதியானது நடு அடுக்கு, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ உடற்குழி எங்கேருந்து உண்டாக்குனா எவ்வளவு அடுக்குகளால் உருவாக்கப்படுகிறதுனா நடு அடுக்கிலிருந்து உருவாக்கப்படுகிறது. அதாவது மீசோடெர்மால் தெரியும் உனக்கு, நடு அடுக்கால் ஆக்கப்பட்டிருக்கும். இவைகள் கொண்ட விலங்குகளானது உடற்குழி கொண்ட விலங்குகள் என்று அழைக்கப்படுகிறது. அப்போ
இந்த உடற்குழியை மொத்தம் 3ஆக பிரிக்கலாம். 3 வகையான உடற்குழிகளானது காணப்படுகிறது. அதை ஒவ்வொன்றா இப்போ பார்க்க போகிறோம். சரியா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உடற்குழி அற்றவை. அப்போ உடற்குழியானது காணப்படுவதில்லை. 2வது என்னங்க, போலியான உடற்குழி. உடற்குழி மாதிரி இருக்கும், ஆனால் உடற்குழி இருக்காது. அதாவது நடுப்படையிலேருந்து உருவாக்கப்பட்டிருக்காது. உண்மையான உடற்குழின்னு என்னங்க, நடுஅடுக்கிலிருந்து உருவாக்கப்பட்ட பேர் தான் உண்மையான உடற்குழி. இதை பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக ஒன்றா பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், உடற்குழி அற்றவை என்னங்க, நோ சீலம். சீலம்னா தெரியும், சரியா? பாடி கேவிட்டி. உடலின் உடற்குழியை பெற்றிராத விலங்குகள் உடற்குழி அற்றவை. முடிஞ்சு போச்சு. அடுத்தது போலியான உடற்குழி, ஃபால்ஸ் சீலம். அப்படி என்னங்க, உடற்குழியானது நடுஅடுக்கிலிருந்து உருவாக்கப்பட்டிருக்காது. நம்ம சொல்லிப்போம் முன்னாடியே, உடற்குழி நடுஅடுக்கிலிருந்து உடற்குழியானது உண்டாக்கப்படும். ஆனால் இவை நடுஅடுக்கிலிருந்து உருவாக்கப்படுவதில்லை. அதான் போலியாக இருக்கும். அப்படியே பாருங்கள், டயக்ராம் பார்த்துட்டு, சில விலங்குகளில் உடற்குழி முழுவதும் நடுஅடுக்காலான சுவரினை பெற்றிருப்பதில்லை. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ உடற்குழி எப்படி இருக்குங்க, நடு அடுக்காலான சூரியனை பெற்றிருப்பதில்லை. நடு அடுக்கானது பாருங்கள், புறப்படைக்கும் அகப்படைக்கும் இடையில் உள்ள பகுதியில் ஆங்காங்கே சிறு பைகள், அப்படியே டயக்ராம் பார்த்தா தெரியும், இங்கே சிறு பைகள் போன்ற சிதறிய நிலையில் காணப்படும். இதற்கு போலி உடற்குழி. பார்க்கறது உடற்குழி மாதிரி இருக்கும், ஆனால் அவைகள் பொய்யான உடற்குழி. ஏன் பொய்யான உடற்குழி சொல்கிறோம்? அவைகள் நடுஅடுக்கிலிருந்து உருவாக்கப்படவில்லை. அடுத்தது உண்மையான உடற்குழி, ட்ரூ சீலம். அப்படி என்னங்க, உடற்குழியானது நடுஅடுக்கிலிருந்து உண்டாக்கப்படுகிறது. பாருங்கள், உடல் சுவருக்கும் உணவு குழலுக்கும் இடையில் உள்ள உடற்குழி உண்மையான உடற்குழி என்று அழைக்கப்படுகிறது. இப்போ பார்த்துட்டோம். நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள், வித் டயக்ராமோட டிஸ்பிளே ஆகும். எடுத்துக்காட்டு இதுங்க, உடற்குழி அற்றவைக்கு என்ன எடுத்துக்காட்டுனா, கடற்பஞ்சுகள் முதல் தட்டை புழுக்கள் வரை. அடுத்தது போலியான உடற்குழிக்கு எக்ஸாம்பிள்ஸ் என்னன்னா, என்னங்க, உருளை புழுக்கள். இதில் உனக்கு என்ன அப்படின்னா, இந்த உருளை புழுக்கள் மட்டும் போலியான உடற்குழி. உருளை புழுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் உடற்குழி அற்றவை. உருளை புழுக்கு அப்புறம் பின்னாடி வரதெல்லாம் உடற்குழி உடையவை. நம்ம 3வது என்ன பார்க்க வரோம், உண்மையான உடற்குழி, ட்ரூ சீலம் ஆர் ட்ரூ சீலோமேட்னு சொல்லுவோம். அதுக்கு என்ன எக்ஸாம்பிள்ஸ்? வலைதேச புழுக்கள், மெல்லுடலிகள், எமிகாடேட்டா மற்றும் தண்டுவட உள்ள விலங்குகள். அப்போ மேக்சிமம் ஐயரில் எல்லாமே உண்மையான உடற்குழி கொண்டு காணப்படுகிறது. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா, கண்டமாக்கம். கண்டமாக்கம்னா என்ன, உடலானது கண்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கும். உடலானது கண்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கும். இதுதான் ஒரு விலங்கு, சரியா? இந்த விலங்கு எப்படி இருக்கும், உடல் பகுதியானது கண்டமாக இருக்கும். அவைகள் கண்டமாக்கம் பேர். எப்படி பாருங்கள், கண்டமாக்கம். இங்கே உனக்கு பார்த்தா அந்த டயக்ராம் தெரியும் உனக்கு. பாருங்கள், சில விலங்குகளின் உடல் வெளிப்புறமாகவும் மற்றும் உட்புறமாகவும் ஒரே மாதிரியான பல பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கும் தன்மையே கண்டமாக்கம் எனப்படும். அப்போ வெளிப்புறமும் உட்புறமும் ஒரே மாதிரியான பல பகுதிகளாக பிரிக்கப்பட்டு இருக்கும் தன்மையே கண்டமாக்கம். இக்கண்டங்கள் சில உறுப்புகள் மீண்டும் மீண்டும் காணப்படும். எடுத்துக்காட்டு மண்புழு. சரி, அடுத்து பாருங்கள், சில என்ன சார்னா, சில விலங்குகளை பார்த்தீங்கன்னா அந்த கண்டமாக்கத்தில் ஒரு கண்டத்தில் என்னென்ன இருக்கோ அதுவும் கண்டினியூ எல்லா கண்டத்துலையுமே இருக்கும். அது மாதிரி இருந்ததுன்னா பாருங்கள், மெட்டாமெரிக் செக்மெண்டேஷன். அதான் பாருங்கள், உடலின் ஒரு சீராய் அமர்ந்த உடற்கூறுகள் எனப்படும் அமைப்புகள் இந்த வடிவத்தை காட்டுகிறது. இந்த நிகழ்வு சம கண்டமாக்க அமைப்பு அல்லது ஒரே சீராய் அமைந்த உடற்கூறுகள் என்று அழைக்கப்படுகிறது. மெட்டாமெரிக் செக்மெண்டேஷன் அப்படின்னா, அப்போ எந்த ஃபஸ்ட்டு கண்டத்தில் என்னென்ன இருக்கோ அது எல்லா கண்டத்துலேயும் காணப்படும். அது மாதிரி இருந்தால் பேர் தான் மெட்டாமெரிக் செக்மெண்டேஷன். இப்போ பாருங்கள், இதில் அழகாக தெளிவாக சொல்லியிருப்பான். அடுத்தடுத்த கண்டங்கள் ஒரே மாதிரியான அமைப்பில் காணப்படுகிறது. எடுத்துக்காட்டு வலைதேச புழுக்கள். ஆனால் இந்த கரப்பாம்பூச்சி போகிற விலங்குகளுக்கு பார்த்தீங்களா, இந்த கரப்பாம்பூச்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு கண்டங்களுக்கு நீ படிச்சிருப்ப. கரப்பாம்பூச்சியில் மொத்தம் எத்தனைகள் காணப்படும்? 10 கண்டங்கள் காணப்படும். இந்த கண்டத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த கண்டத்தில் ஒவ்வொரு கண்டத்தில் இருக்கிறவங்களும் வெவ்வேறையாக இருக்கும், ஒரே மாதிரியாக இருக்காது.
பாருங்கள், கரப்பான் பூச்சி போன்ற கணுக்காலிகளில் ஒவ்வொரு கண்டமும் அமைப்பிலும் செயலும் வேறுபடுகின்றன. அப்போ மெட்டாமரிக் செக்மெண்டேஷனா என்னன்னா, ஒரு கண்டத்தில் என்ன இருக்கோ அது ரிப்பீட்டடாக இருந்தால் அது மெட்டாமரிக் செக்மெண்டேஷன். சரியா? அது பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா முதுகுநான். நீ படிச்சிருப்ப, அதாவது முதுகுத்தண்டுன்னு சொல்லலாம். முதுகுநான் என்னங்க? முதுகுநான் என்பது நடுப்படை அடுக்கிலிருந்து பெறப்பட்ட தண்டு போன்ற அமைப்பு. அப்போ முதுகுநான் எங்கேருந்து உருவாக்கப்படுதுன்னா, நமக்கு என்ன சொன்னால் ஒரு என்னங்க நடுப்படை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? இதெல்லாம் என்சிஆர்டி கேட்ட கொஷின். முதுகுநான் எங்கேருந்து உண்டாக்கப்படுதுன்னா நடுப்படை அடுக்கிலிருந்து உண்டாக்கப்படுகிறது. இது வந்து ஒரு தண்டு போன்ற அமைப்பை கொண்டு காணப்படும். அப்படி இந்த டயக்ராம் பார்த்தா கிடைக்கும் பாருங்கள். விலங்குகள் தங்கள் கருவளர்ச்சி காலத்தில் ஏதாவது ஒரு நிலையில் முதுகுநானை பெற்றிருந்தால் அவ்விலங்குகள் முதுகுநான் உடையவை என்று பொருள். இருந்தால் முதுகுநான் உடையவை, இல்லை அப்படின்னா முதுகுநான் அற்றவை. சரியா? இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக தெளிவாக நம்ம வருவோம், அப்போ பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், முதுகுநான் உடையவை மற்றும் முதுகுநான் அற்றவை விலங்குகளுக்கு இடையே ஒப்பீடு, கம்பேரிசன் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நமக்கு ரொம்ப இதில் ஈஸியாக உனக்கு இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முதுகுநான் உடையவை. சரி, அடுத்தது முதுகுநான் அற்றவை. ஃபஸ்ட்டு நம்ம எதை பார்க்க போகிறோம்? முதுகுநான் உடைய பற்றி பார்க்க போகிறோம். பாருங்கள், முதுகுநான் உடையவை அப்படின்னு என்ன அதில் இருக்கும் பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக நீ பொறுமையாக பார்க்கலாம். நீ முதுகுநான் உண்டு, உனக்கு தெரியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முதுகுப்புற மைய நரம்பு மண்டலம் புள்ளீடற்றது மற்றும் ஒன்றுதான் காணப்படும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? எப்படிங்க? முதுகுப்புற மைய நரம்பு மண்டலம் புள்ளீடற்றது, ஒன்றே ஒன்று காணப்படும். தேர்டு பாயிண்ட், தொண்டை செவில் பிளவுகள் காணப்படுகின்றன. ரொம்ப இம்பார்ட்டன்ட். செவில் பிளவுகளானது காணப்படுகின்றன. இதயம் வயிற்றுப்புறத்தில் காணப்படுகிறது. இது ஃபோர்த்து பாயிண்ட். ஃபிஃப்த்து பாயிண்ட் என்னங்க? மலத்துளைக்கு பின் வால் பகுதியானது அமைந்துள்ளது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மலத்துளைக்கு பின் வால் பகுதியானது அமைந்துள்ளன. இது புரியுதா? அடுத்தது முதுகுநான் அற்றவை. அப்படியே கம்பேர் பண்ணி நீ பார்த்துட்டே வந்துடலாம். முதுகுநானாது இதில் காணப்படுவதில்லை. முதுகுநான் காணப்படுவது இல்லை. முதுகுநான் இல்லை. ரெண்டாவது பாட்டுங்க, ஓரிணை வயிற்றுப்புற அல்லது கீழ்ப்புற மைய நரம்புமண்டலம் திடமானது. அடுத்தது தேர்டு பாயிண்ட், செவில் பிளவுகளானது இல்லை, காணப்படுவது இல்லை. நாலாவது பாயிண்ட் பாருங்க, இதயம் இருந்தால் அது முதுகு பக்கத்தில் அமைந்திருக்கும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதயம் இருக்காது, ரொம்ப ரேரு. அப்படி இருந்தால் முதுகு புறத்தில் காணப்படும். லாஸ்ட் பாயிண்ட்டு, வலது மலத்துளைக்கு பின் அமைந்த வால் பகுதி காணப்படுவதில்லை. ஓகேவா? இப்போ அப்படியே ஒரு கிளான்ஸு ரெண்டு அப்படியே ஒன்றாவாக கம்பேர் பண்ணி படிச்சுட்டே வரேன். அப்படியே ஒரு கிளான்ஸ் பாருங்கள், அப்போ தான் ஈஸியாக ரீகால் ஆகும். முதுகுநான் உடையவைனா முதுகுநான் இருக்கும், இதில் முதுகுநான் அற்றவை. சரியா? இதில் உடையவை, இதில் அற்றவை. சரியா? இதில் இருக்கிறாரு, இதில் இல்லை. அடுத்து பாருங்கள், முதுகுப்புற மைய நரம்புமண்டலம் உள்ளீடற்றது மற்றும் ஒன்றுதான் இருப்பார். இது ஓரிணை வயிற்றுப்புற, அதான் முக்கியம், வயிற்றுப்புற அல்லது கீழ்ப்புற மைய நரம்புமண்டலம் திடமானது. செவில் பிளவுகளானது இதில் காணப்படுகிறது, இதில் காணப்படுவது இல்லை. அதே மாதிரி இதயம் வயிற்றுப்புறத்தில் இருக்கும், இதில் இதயம் இருக்காது, இருந்தால் என்னாக முதுகுப்புறத்தில் காணப்படும். அதே மாதிரி மலத்துளைக்கு பின் அமைந்த வால் பகுதி, இதில் மலத்துளைக்கு பின் வால் பகுதியானது காணப்படுவது இல்லை. ஓகேவா? சரிங்களா? நெக்ஸ்ட்டு இப்போ பார்த்துட்டோம். உனக்கு சின்ன